கூட 5:6 படிக்கிற கேளுங்கள். அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். தமிழ்ல தெரிந்து கொண்டார், ஆங்கிலத்துல he made us. எதற்காக தெரியுமா? அவருக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. அது இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். தமிழ் பைபிள்ல தெரிந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார், உங்களை முன்குறித்தார். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு உங்களை சொந்தக்காரராய் மாற்ற. மூன்றாவதாக, தேவன் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கிய நோக்கம். முதலாவது சொன்னேன், அன்பானவர்களே, அவரை அறிவிக்க, தேவன் என்று அறிவிக்க. இரண்டாவது, அவருடைய ஆலயத்திலே பிரவேசிக்க. மூன்றாவது, அவருடைய நீதியாய் மாற. நான்காவது, அவருடைய கிருபையின் புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர்களாய் இருக்க. அடுத்த குறிப்பு, தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தூரமாய் இருந்தீர்கள், உங்களை இப்பொழுது சமீபமாய் மாற்றிவிட்டார். அவருடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், அவரோடு கூட இருக்க. அந்த வார்த்தையை படிக்கிறேன். தூரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது சமீபமாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களையும் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் அவருக்கு சமீபமாய் இருக்க, அதாவது பக்கத்தில் இருக்க, நெருக்கமாய் இருக்க. உன்னுடைய உறவை விரும்புகிறார், உன்னுடைய ஐக்கியத்தை விரும்புகிறார், உன் தொடர்பை விரும்புகிறார், உன் நீதியை விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, யோசித்து பாருங்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற தேசத்துல God wants you to be very near. ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை to be near. அவருக்கு நெருக்கமாய் இருக்க. இத்தனை பெரிய மேன்மை அதற்கென்றே ஒன்றாக்கினார். அவரோடு நெருக்கமாய் வாழ. தமிழ்ல வாசிக்கிறோம், அவருக்கு சமீபமாய் வாழ. என்பது பிள்ளையே, are you near to God or far away from God? தேவனுடைய சித்தத்திற்கு, தேவ நோக்கத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு நீ சமீபமா இருக்கிறாயா, இல்லையே தூரமா இருக்கிறாயா? உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். Are you near to God or you far away from God? அடுத்த குறிப்பு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் ஏன் தெரிந்து கொண்டார்? நீங்கள் உங்கள் மூலமாக தேசம் சந்திக்கப்பட, தேசம் அறிந்து கொள்ள. கொலோசியர் 1ஆம் அதிகாரம்